கர்த்தர் சமாதானத்தின் தேவனாக நமக்கு வெளிப்படுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலெல்லாம் நாம் அந்த சமாதானத்தின் தேவனுடைய தன்மைகளை தியானித்து வருகிறோம். நீங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின் மூலமாக சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. சமாதானம் உங்களுடைய சொத்து. அதை நீங்கள் ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள், விரும்புங்கள், ஜெபியுங்கள். அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் எப்போதும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிற அனுபவத்தை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஆமாம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. எவ்வளோ மக்கள் எவ்வளவோ இருந்தும் சமாதானம் இல்லாததுனால அவர்கள் துக்கத்தோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த சமாதான ஒருத்தி மேலே இறங்கி வருமானால் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமாம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் டாக்டர் என்னை ரொம்ப செக் பண்ணிவிட்டு, ஸ்தோத்திரம், என்னுடைய ஹார்ட்டில் 3 அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். அது பெரிய துக்கமாக தான் இருந்தது. நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அந்த ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், எனக்கு அது அடைப்பாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்யூட்டரில் அப்படி காட்டுறாரு, இந்த இடத்துல இந்த 3ல் ஒரு அடைப்பு 71% இருக்குது, நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சொன்னார். அப்பவும் டாக்டர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு, என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, இது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்ட்ரெஸ்ஸா? நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பேன், எனக்கு போய் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு அவர்கிட்ட ஜோக் அடிச்சுட்டு தான் இருந்தேன். ஸ்தோத்திரம். அது சொல்ல, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மிஷின் சொல்லுது, என்னுடைய கம்ப்யூட்டர் சொல்லுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் ஸ்தோத்திரம் இப்படிலாம் அடைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, ஆணையாக்கும் பூனையாக்கும் சொன்னார். உங்களுக்கு கொழுப்பு இருக்குனாரு, நல்ல கொழுப்பு இருக்குனாரு, கெட்ட கொழுப்பு இருக்குனாரு. எனக்கு தெரியும் கொழுப்பு எனக்கு கொஞ்சம் உண்டு, ஆனால் ஒரு சொல்கிற அளவுக்கு கொழுப்பு நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நானும் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்கள், நம்ம சமாதானத்தை தொடுவதற்கு எந்த வழியும் இல்லாதபடிக்கு ஒரு தேவ சமாதானம் என்னை நிரப்பி இருக்கிறதை நான் நன்றாக உணர்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு என்னைய மாதிரியே வேற ஒருத்தருக்கு இதை விட கம்மியான அடைப்பு தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் 3 டாக்டரை பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏசு என்கிற ஒரே ஒரு டாக்டரை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் மாமியார் டெய்லி எனக்கு காலையில் ஒரு ஜூஸ் போட்டு தராங்க, அதை குடிக்கிறேன். ஜோமணி இயேசுவின் ரத்தம்னு சொல்லி குடிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகி இப்போ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபங்களை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய தேவ பலனையும் சமாதானத்தையும் தந்து நம்மளை, நம்ம சபையை, நம்முடைய குடும்பங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வியாதி என்று பிசாசு பயமுறுத்துவான், தோல்வி என்று பிசாசு பயமுறுத்துவான், பெரிய நஷ்டங்களை கொண்டு வந்து நம்மளை கலங்க வைக்கலான்னு நினைப்பான். ஆனால் தேவன் ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்பார். ஆனால் எந்த சூழ்நிலையாலும் அந்த சமாதானத்தை எடுத்து போட முடியாது. அதுக்கப்புறமும் ஜோக்கு தான், அதுக்கப்புறமும் சிரிப்பு தான், அதுக்கப்புறமும் சந்தோஷம் தான், அதுக்கப்புறமும் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். நிறைய பேருக்கு இது வருத்தமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். உங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், பொறாமப்பட வேண்டாம். என்னை நடத்துகிற கர்த்தர் என்னை நேர்வழியாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போக போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை எனக்கும் நமக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜானகி சிஸ்டர், நீங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில் அவர்கள் எல்லாரையும் ரட்சித்து கொண்டு சபையில் நிறுத்துவார் என்கிற விசுவாசம் நமக்கு சமாதானத்தை தரும். நீங்கள் எதையாவது நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சாத்தான காலின் கீழே போட்டு நசுக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாதியை கொண்டோ,
பண நெருக்கடியை கொண்டோ, பிள்ளைகள் பண்ணுற சேட்டையை கொண்டோ பிசாசால உங்கள் சமாதானத்தை எடுத்து போட முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய கலக்கங்களை பிசாசு உண்டாக்கினாலும் ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்வது? பைபிள்ல சொல்லியிருக்குது, சாத்தான காலின் கீழே போட்டு மிதிச்சா, நசுக்குனா நீங்க அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். பாஸ்டர், சமாதானம் வருது பாஸ்டர், அடுத்த நடக்கிற சம்பவத்தில் சமாதானம் போயிருது பாஸ்டர். நான் சொல்ல, எத்தனை சம்பவம் நடந்தாலும் சமாதானம் உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னா சாத்தான் நசுக்கப்பட வேண்டும். சாத்தான் நசுக்கப்படுறதுக்கு 3 காரியங்கள் சொன்னேன். ஒருவேளை பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு 3 காரியம் சொன்னேன். அந்த 3 காரியத்தை நீங்கள் கருத்தாய் உங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டும். 3 காரியத்தையும் 3 விஷயமா செய்யணும்னு சொன்னேன். ஒன்று, சத்தியம், தேவனுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகும். சத்தியத்தை அறிய அறிய ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். சத்தியத்தை அறிவதென்றால் எப்படி? நீங்கள் யூடியூபுக்கு போய் சிட்டி ஐபிஐ சர்ச்சை அடிச்சிங்கன்னா, போன வாரம் நான் பண்ண மெசேஜ் அங்கே இருக்குது. சத்தியம்தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை அறிய அறிய எப்படிப்பட்ட விடுதலையை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது என்று. நம்பர் 2, இயேசுவின் இரத்தம் சாத்தானின் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை தியானிக்க தியானிக்க, இயேசுவின் இரத்தத்தை நம்ம தியானிக்க தியானிக்க சாத்தானின் மேல் ஜெயம் உண்டாகிறது. அதை நான் போன வாரம் பேசல, முடிஞ்ச இந்த வாரம் நான் பேசுறேன். 3வது, சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்கும் போது, சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்கும் போது அங்கே ஒரு டிவைன் டிரான்ஸ்மிஷன் நடந்தது. ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்தது. சிலுவையிலே நாம் அனுபவிக்க வேண்டியதை இயேசு அனுபவித்தார், இயேசு அனுபவிக்க வேண்டியதை நாம் அனுபவிக்க முடியும் என்கிற அந்த தெய்வீக பரிமாற்றத்தை விசுவாசிக்கும் போது சாத்தான் அடிபட்டு போகிறான். என்ன நடந்தது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை சிலுவையிலே அவர் மேல் வந்தது. அவர் அந்த வருத்தத்தை, துக்கத்தை சுமந்தபடினாலே அவர் அனுபவிக்க வேண்டிய சமாதானத்தை நமக்கு தருகிறார். நாம் அந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் மேல நமக்கு ஜெயம் தருகிறதாக இருக்கிறது. நான் சொன்ன 3 காரியம்: இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் இரத்தம், இயேசு நமக்காக சிலுவையிலே செய்தது. இயேசுவின் வார்த்தையை அறியும் போது, இயேசுவின் இரத்தத்தை தியானிக்கும் போது, இயேசு சிலுவையில் செய்ததை விசுவாசிக்கும் போது தேவன் சாத்தானை ஜெயிக்கிறாரு, நம்மை கொண்டு ஜெயிக்கிறாரு, நம்ம காலை வச்சு அவனை மிதிச்சு நசுக்கிறாரு. அதன் மூலமாக சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த சமாதானம் தான் உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் ஒன்று உண்டானால் அது என்னதான்? சமாதானம் தான். ஸ்தோத்திரம். சமாதானம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாரு. பைபிளில் ஒரு தீர்க்கதரிசிக்கு சமாதானம் என்ற ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துட்டார். உடனே அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? ஆமாம். மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? ஆமாம். தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனால் நான் எப்படி இருப்பேன்? திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழமே பழுக்காவிட்டால் நான் எப்படி இருப்பேன்? வயல்களில் தானியம் இல்லாமல் போனால் நான் எப்படி இருப்பேன்? ஏன் தாய் இவ்வளோ கவலையாக இருக்க? சமாதானத்தை பற்றி பேசும்போது இவ்வளவு கவலையாக இருக்கே தாயி. ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, கன்னத்தில் கை வச்சு நான் என்ன செய்யட்டும், நீர் பேசுவீர், நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு சமாதானத்தை இழந்து வந்திருந்தாலும் இந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உருட்டி ஆக்காட்டு ஆக்காட்டு ஆ சொல்லுன்னு சொல்லி உங்கள் வாயில் போட்டார்னா, ஆண்டவர் அந்த சமாதானத்தை தந்துட்டார்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், வயல் நிலம் தன் பலனை கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. திஸ் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். நான் சும்மா அப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால இது நடக்காது. நீங்கள் சத்தியத்தை அறிய அறிய, நீங்கள் இரத்தத்தை தியானிக்க தியானிக்க,
சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்க விசுவாசிக்க அதை அறிக்கை செய்ய செய்ய சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வரும். நிறைய பேரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குது. ஸ்தோத்திரம். எவ்வளவோ இருக்கு, ஆனா அவர்களுக்கு சமாதானம் என்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. உங்களை நினைச்சா ரொம்ப பரிதாபப்படுறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஆன்லைன்ல இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, ஆஃப்லைன்ல கேட்டாலும் சரி, நீங்க உரிமை பாராட்டி இந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடக்கூடாது. இந்த சபைக்கு வருகிற, இந்த சபையினுடைய காரியங்களை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். உங்க சமாதானம் அநேகருக்கு சமாதானத்தை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். அது உங்கள் உரிமை சொத்து. அதை நீங்க கிளைம் பண்ண மறந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தியத்தை அறியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தியானியுங்கள். அவர் சிலுவையிலே உங்களுக்காக செய்ததை விசுவாசியுங்கள். அவர் சாத்தானை உங்க காலின் கீழே போட்டு நசுக்குவாரு. அதற்கு பலனாக சமாதானத்தை அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசங்கம் என்பது அப்படி கேட்டுட்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். மெய்யாகவே ஒரு சமாதானத்தை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதை தலையால தண்ணி குடிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல வெளிப்பட போகுதோ எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நான் இதை பெற்று அனுபவிக்கிறேன். பிசாசினுடைய பெரிய தந்திரம், கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உன் சமாதானத்தை பிடிங்கிட்டான்னா நீ எப்படிதான் இருப்ப? குரங்கு மாதிரி உட்கார்ந்துருப்ப, அழுதுகிட்டே இருப்ப. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் துக்க முகமா இருப்ப. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ அப்படி இருக்கும்படியாக விரும்பல. உனக்கு கொடுக்கிற கொஞ்சமா இருந்தாலும், நீ கிடைக்க பெற்றது கொஞ்சமா இருந்தாலும், கர்த்தருடைய சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில இறங்கி வருமானால் சிரிச்ச முகமா, எப்போது மகிழ்ச்சியா, கர்த்தரை ஆராதிக்கிறவளாக, கர்த்தரை துதிக்கிறவனாக எப்போது நீ இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க? இயேசுவின் இரத்தத்தை தியானிப்பதின் மூலமாக சாத்தான் உங்க வாழ்க்கையில மடங்கடிக்கப்படுகிறான். சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு தரார். உண்மையில நீங்கெல்லாம் இதுக்கு தகுதியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்களை நேசித்து கர்த்தர் இந்த விலையேற பெற்ற சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி இறங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் இதை நீங்க ஒரு தியரியா பார்க்காதீங்க, ஏதோ ஏட்டு சுரைக்காவா பார்க்காதீங்க. நான் சும்மா சமாதானத்தை ஆண்டவர் தர்றாருன்னு சொல்லிட்டு போறதுக்காக வரல. நிஜமா உங்க வாழ்க்கையில பிரிக்க முடியாத அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்க பெற்று அனுபவிப்பதற்காக கர்த்தர் இங்க உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில வேத வசனத்திலிருந்து பேசப்படுகிறவைகளை அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு வேத வசனம் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுமானால் அதை விரும்பி வாஞ்சித்து ஆமேன் சொல்லி அதை உள்வாங்கி உங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். சமாதானத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போறவர்களாக அல்ல, சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சமாதானம் கெடும்படியான சூழ்நிலை குடும்பத்தில் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சமாதானம் எடுக்கப்படுகிற சூழ்நிலை வாழ்க்கையில் வருகிறதோ, அப்பொழுது அந்த இடத்தை இந்த தேவ சமாதானம் வந்து நிரப்பும். அல்லேலூயா. நான் எத்தனையோ உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில அந்த சமாதானம் எடுபடாதபடிக்கு இந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் அந்த குழப்பமான நேரத்தில் உங்க வாழ்க்கையில மேலோங்கி நிற்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த முதல் காரியத்தை, கடைசி மூணாவது காரியத்தை நீங்க யூடியூப்ல பாருங்க. இன்னைக்கு நடுவில் விட்டு அந்த ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட ஒரு வேத வசனத்தை நீங்க வாசிங்க. ஆண்டவர் சமாதானத்தை இரத்தத்தின் மூலமா எப்படி தருகிறார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சிலுவையில சிந்தின இரத்தம் நம்ம வாழ்க்கையில எதை உண்டாக்குது?
சமாதானத்தை உண்டு. சமாதானம் இல்லையே பாஸ்டர், இரத்தத்தை நீ தியானிக்க தியானிக்க உன் வாழ்க்கையில சமாதானம் இறங்கி வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி ஒரு 2:30 மணி வரைக்கும் இரத்தத்தை தியானித்திருக்கிறேன். ஆமா, இயேசுவின் இரத்தத்தை நான் உட்கார்ந்து தியானிச்சேன். ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு காலையில் இரத்தத்தை குறித்து நான் திருவேங்கநாதபுரத்தில் பேசினேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பெரிய வீடு, அந்த அம்மா தனி ஒரு ஆளாக அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ராத்திரி 2 மணி வரைக்கும் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் இடி இடிச்சுது, மின்னல் அடிச்சுது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இயேசுவின் ரத்தம் 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 நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம சபையை ஆண்டவர் சரியாக நடத்துகிறாரு. ஆடுகளுக்கு என்ன ஆகாரம் தேவையோ அதை சரியாக கொடுக்கிறார். யூடியூப்ல 1000 மெசேஜ் வரலாம், அதெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு. ஆனால் உங்கள் சபையில் உங்கள் பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் ஒரு நாளும் விஷமாக இருக்காது. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற மருந்தாக இருக்கும். யூடியூப்ல போய் எந்த மெசேஜை கேட்குறியோ கேட்கலையோ, உன் சபையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த மன்னாவை, அந்த ரேமாவை ஒரு தடவைக்கு 4 தடவை திரும்ப திரும்ப கேளுங்க. அது உங்களுக்கு எந்நாளும் ஆரோக்கியம், ஆசீர்வாதம். அதில் அஜினோமோட்டோ கலந்துருக்காது, அதில் ஒரு நாளும் விஷம் இருக்காது. ஊரலாம்ட்ட மற்ற செய்திகளில் சுவை இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் இருப்பதற்கான ஆதாரம் கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த செய்தியில் உன்னை கண்டிக்கிற, உன்னை வருத்தப்படுத்துகிற சில வார்த்தைகள் வரலாம். ஆனாலும் நான் சொல்றேன், அது உனக்கு ஆரோக்கியம், அது உனக்கு ஆசீர்வாதம், அதனுடைய முடிவு சமாதானம். உங்களுக்காக உங்க வீட்டில் ஆயத்தமாக்கப்படுகிற உணவு என்னாலும் உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குரியதாய் கடந்து வரும்போது அதை பெற்றுக்கொள்ள, உட்கொள்ள, பலனடைய நீங்கள் முன் வாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கு சமாதானத்தை என்ன பண்ணாராம்? மறுபடியும் நாடியில கை வைக்கியப்பா, என்ன கவலை. எங்க வீட்டில் சொல்லுவாங்க, கப்பல் கவுந்தாதான் இப்படி இருப்பான். ஸ்தோத்திரம். கப்பல் கவுந்துட்டா அப்படி சொல்லி கேட்பாங்க. நாடியில் கை வச்சுட்டு பிள்ளைகள் உட்காந்துருமா கேட்பாங்க தெரியுமா? எங்கள் பாட்டி தாத்தா அப்படி ஏன்ப்பா அப்படி உட்காந்துருக்க, கப்பல் கவுந்துட்டாப்பா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் இப்போ மாறிட்டோம். இயேசுவின் அன்புக்குள்ளே வந்து ரத்தத்தை தியானிக்கிறதுனா கப்பலே கவுந்தாலும் என்ன செய்யறது இல்லை, கன்னத்தில் கை வைப்பது இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ கப்பலே கவுர்லையே அப்புறையாப்பா. அந்த மழை பெஞ்சு நிறைய பேர் நமத்து போன மாதிரியே இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், இயேசுவின் ரத்தத்தை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே சூடு உண்டாவதாக, உங்களுக்குள்ளே சுறுசுறுப்பு உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எந்த காரணத்தினால உங்களுடைய சமாதானம் டிஸ்டர்ப் ஆனாலும் அவருடைய ரத்தத்தை தியானிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. சமாதானம் குறைவுபடுதா? இரத்தத்தை தியானியுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உங்களுக்காக புதுசா கிரியேட் பண்ணுவார். சமாதானமே இல்லாட்டாலும் புதுசா உண்டாக்குவார், உருவாக்குவார். உருவாக்கி அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே சிலுவையில சாத்தானை ஜெயித்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 12:11. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். ஆட்டுக்குட்டினா யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறது? இயேசுவை குறிப்பிட்டு சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் இரத்தத்தை தியானிக்கிறவர்கள் மரணத்தின் மேல் ஜெயம் எடுப்பார்கள். அவர்கள் சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொள்வார்கள். சத்துருவை ஜெயிப்பதற்கு இரத்தத்தை குறித்த தியானம் பேர் உதவியாக இருக்கிறது. பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு அடுத்த ஒரு 30 நிமிஷத்தில் இந்த பிரசங்கம் முடியும் போது இரத்தத்தினால் உண்டாகிற மாபெரும் சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏனென்றால் இந்த இயேசுவின் இரத்தம் விசேஷமானது. ஸ்தோத்திரம். உங்க இரத்தத்தில், என் இரத்தத்தில் பாவம் கலந்திருக்கலாம், ஆனால் இயேசுவின் இரத்தத்தில் பாவம் கலக்கவே இல்லை. ஒரு இம்மி அளவு கூட இயேசுவின் இரத்தத்தில் பாவம் இல்லை. ஜெரோம்,
ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், என் கையால் காலால் கண்ணால் வாயால் நான் பாவமே செய்யலையே பாஸ்டர். நீங்கள் ஒரு பாவமே செய்யாத சிங்கராயர் மகா மாதிரி இருந்தாலும் ஸ்தோத்திரம், இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுருக்கோம்? பச்சை பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், 2 பேரும் இளவரசிகள் மாதிரி உட்காந்துருக்காங்க. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சுருக்குன்னு சொன்னாலும் பிசாசு சொல்லுவான், இல்லை அவள் அப்பா சிங்கராயர் பண்ண பாவம் அந்த பிள்ளைகள் மேலே கொஞ்சம் இருக்குது, அவள் அம்மா தெபோரா பண்ண பாவம் கொஞ்சம் அடுத்த பிள்ளை மேலே இருக்குன்னு பிசாசு உரிமை கொண்டாடுவான். நீங்கள் கையாலையும் காலாலையும் செஞ்ச பாவம் கர்ம பாவம். நீங்கள் செய்யாமலே பிறக்கும் போதே உங்கள் தலையில் இறங்கி இருக்கிற ஒட்டி வருகிற பாவம் ஜென்ம பாவம். ஸ்தோத்திரம். அது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் மேலே இறங்கி விடுவதற்கான வாய்ப்பு மனிதனாய் பிறந்த எவனுக்கும் பலன் செய்கிறது உண்டாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிப்பீங்களோ விசுவாசிக்கலையோ, வசனம் அப்படி சொல்லுது. நீங்கள் யாரும் பாவம் செய்யல, ஆதாம் செய்த பாவம் அவன் சந்ததிகள் மேலே இன்னும் ஒட்டி இருக்கிறது. ஆனபடினாலே எந்த மனுஷனும் நாம் பாவம் செய்யலைன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உங்கள் இரத்தத்தில் பாவம் என்ற ஒன்று ஒட்டி இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்கள் மேலே உரிமை பாராட்ட வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு உரிமை பாராட்டுகிற வரைக்கும் சமாதானம் கெடுக்கப்படுவதற்கு சூழ்நிலைகள் வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. போச்ச பாஸ்டர், அப்படி பாவமே செய்யாமல் யார் இருக்க முடியும்? பாஸ்டர் நீங்களாவது அப்படி இருக்கீங்களா? நானும் அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். அப்ப எப்படிதான் இந்த பிசாசை ஜெயிக்க? இந்த பிசாசினுடைய சரக்கு என்கிற பாவம் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம மேல ஜெயம் எடுப்பான், நம்ம அவனை ஜெயிக்க முடியறது இல்லை. அப்படி இருப்பதனால அவன் சமாதானத்தை குலைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகி விடுகிறதே. இந்த பிசாசை நான் எப்படி ஜெயிக்க? உங்க ரத்தம், மனித ரத்தம் எப்படி பார்த்தாலும் பாவம் நிறைந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்ம பாவத்தினாலும் மட்டுமல்ல, ஜென்ம பாவத்தினாலும் அழுக்காகாத ரத்தம். எப்படி தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு அழுக்கு ஆணும் ஒரு அழுக்கு பெண்ணும் சேர்ந்ததுனால தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். ஆனால் இயேசு பரிசுத்தாவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தபடினால அவர் மேலே ஜென்ம பாவமும் பலன் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய ரத்தம் சுத்தமான ரத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஸ்தோத்திரம், உங்கள் ரத்தத்தையும் என் ரத்தத்தையும் விட வித்தியாசமானது. உங்கள் ரத்தத்தில் என் ரத்தத்தில் சகல பாவங்களும் கலங்கி, கர்ம பாவம், ஜென்ம பாவம், செஞ்ச பாவம், செய்யாத பாவம், பார்த்த பாவம், தொட்ட பாவம், வச்ச பாவம், ஸ்தோத்திரம், மன்னிக்கப்பட்ட பாவம், மன்னிக்கப்பட்டதை மறுபடியும் செய்த பாவம், எல்லா கன்றாவி கருமும் சாக்கடையும் நம்ம ரத்தத்தில் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் முழு ரோம சாம்ராஜ்யமும் போராடி அவரை குற்றவாளி ஆக்குவதற்கு முயற்சித்தாலும் அவர் மேல ஒரு குற்றமும் சுமத்த முடியாத நீதிமானாய் பரிசுத்தமானாய் வாழ்ந்தவராக்கும் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, அவருடைய ரத்தத்துக்கும் நம்ம ரத்தத்துக்கும் ஏணி வச்சாலும் ஏட்டாது. மனுக்குலத்தின் ரத்தம், மனிதர்களின் ரத்தம், ஸ்தோத்திரம், 3 வகையான தீமைகளை தேசத்தின் மேல் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 3 விதமான நன்மைகளை முழு பூலோகத்தின் மேலும் கொண்டு வருகிறது. இங்கே ஒரு 3 நெகட்டிவ், ஒரு 3 இங்கே ஒரு 3 பாசிட்டிவாக, ஒரு 3. இந்த 3ஐயும் சொல்லி 3 6க்கு அப்புறம் 7வதா ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த 7ஐயும் சரியாக நீங்கள் கவனிப்பீங்கன்னா, இதில் அந்த முதல் 3 வேணால் நீங்கள் கவனிக்காதீங்க. அந்த நேரத்தில் பாத்ரூம் ஏதாவது போனால் போயிட்டு வந்துடுங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் 2வது 3 ரொம்ப அதிகமாக கவனிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியது. கடைசியில் 7வது ஒன்று சொல்லுவோம் பாருங்க. அப்போ கவனிக்கிறவர்கள் தேவனுடைய சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வார்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்போ வேணா நீ கொடாய் விட்டு தூங்கிக்கோ. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் முதல் 3 சொல்ல போகிறேன். அது மனித ரத்தத்தினால் உண்டாகிற மோசமான விளைவுகள். நீங்கள் ஜாக்கிரதை அடைங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். சரியா? ஸ்தோத்திரம். இந்த 3 இந்த காரியங்கள் எல்லாமே நான் விசுவாசிகளுக்கு தான் பேசுகிறேன்.
நான் புறஜாதிகளாக இருக்கிற உலக மனுஷனாக இருக்கிற பாவியாவா கொலை செய்கிறான், கொள்ளடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், அவன் அக்கிரமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவன் ரத்தத்தில் ஏற்கனவே அக்கிரமம் இருக்குது, அவன் செய்கிற அக்கிரமத்துக்கு அவனுக்கு பலன் உண்டாகும். நான் இப்போ அதை பற்றிலாம் பேச வரல. சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் கடும் சேட்டை பண்ணுகிற சேட்டைக்கார விசுவாசிகளுடைய ரத்தம் என்னென்ன விளைவுகளை உண்டாக்குகிறது என்பதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். அதனால் நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ரத்தம், பாவம் செய்கிற ரத்தம் முதல்ல எப்படிப்பட்ட தீமையை செய்தான் தெரியுமா? நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு பதில் வராதபடிக்கு அது என்ன செய்தான்? தடுக்குதான். ரத்தம் செஞ்சு உங்கள் பாவம் இரத்தக்கரையாக இருக்குமானால், உங்கள் ரத்தம் பாவக்கரையாக இருக்குமானால், இரத்தக்கரை வேற, ரத்தத்தில் ரத்தம் எல்லாத்தையும் கரைப்படுத்தும். ஆனால் இங்கே ரத்தமே கரையாக இருக்கு. அது என்ன கரை? பாவக்கரை. இரத்தக்கரையே மோசமானது. அந்த ரத்தம் கரைப்பட்டிருக்குமானா அது அதை விட மோசமானது. அந்த கரைக்கு பேர் தான் பாவக்கரை. அந்த கரை என்ன செய்தான்? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஐசாயா சாப்டர் 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். உங்களை பார்க்காம என் மூஞ்ச திருப்புறேன், கண்ணை மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணாலும் கேளேன். உங்க ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள், ஏன்னா உங்க கை இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தம் சம்பந்தமான பாவத்தை செஞ்சதுனால நீ எவ்வளவு முக்கி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்போ சிலருக்கு சில ஞாபகம் வரும், எத்தனை மாசமாக நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்காக, எத்தனை வருஷமாக நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏன் பதில் தெரியுமா? உங்கள் ரத்தத்தில் பாவ கரை இருக்குமானால் சில குறிப்பிட்ட காரியங்களுக்கான ஜெபங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, கேட்கப்படுவதில்லை. அது பாவ கரை படிந்திருக்குமானால் அது உங்க ஜெபத்தை தடை செய்கிறது. நான் புறஜாதிகளுக்கு பேசல, நான் விசுவாசிகளுக்கு பேசல, சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகளுக்கு பேசுறேன். ஏன்னா சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. மாரியம்மாவும் மூக்காட்டியம்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல. ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க கைகளை விரித்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ரத்தம் சம்பந்தமான குற்றம் உன்மேல் இருக்கிறது. உன் ரத்தம் பாவ கரையினால நிரம்பி இருக்கிறபடினால என்னால உன் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. வருத்தமா தான் இருக்குது இதை சொல்றதுக்கு. ஆனாலும் இன்னைக்கு அதை சரி பண்ணி ஆகணும். இன்னைக்கு அந்த ரத்தத்தை என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். ஏதோ ஒரு ஜெபம் கேட்கப்படும், ஒரு ஜெபம் கேட்கப்படும், முக்கியமான ஜெபம் கேட்கப்படலைன்னா அது ரொம்ப வருத்தம். நிறைய பேருக்கு கேள்வி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் ஜெபம் கேட்கப்படல? காரணம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரத்தக்கரை, ரத்தத்தில் பாவக்கரை உன் ஜெபத்தை தடை செய்யும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ரத்தம் அவ்வளவு மோசமானதா பாஸ்டர்? ஒரு ஆளுடைய ஜெபத்தை கேட்கறதையே நீங்க பெருசா நினைக்காதீங்க, அதை விட மோசமான சில வேலைகளை எல்லாம் இந்த ரத்தம் செய்கிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 2வது. இந்த ரத்தம் மோசமான விஷயம் என்ன செய்து பாருங்க. எண்ணாகமம் 35:33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதிருங்கள், ஏனென்றால் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ஒரு ரத்தத்துக்கு இவ்வளவு வல்லமையாப்பா? நான் எல்லாம் மனுஷ ரத்தத்தை தான் சொல்றேன், தேவனுடைய ரத்தத்தை சொல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரத்தம் அவங்க ஜெபத்தை கேட்காம இருந்தது மட்டுமல்ல, அது முழு தேசத்தையும் நினைச்சுதான். How powerful the blood of man. பாவம் செய்கிற மனிதனின் ரத்தம் எவ்வளவு மோசமானது. பேசாம அப்படிப்பட்ட மனிதனை தலையில கட்டி கழுத்துல ஒரு கோடை போட்டு விட்டோம்னா கடற்கடக்கலாம் அவ்வளவு ரத்தமும் கீழே இறங்கிட்டுனா அந்த தேசம் கூட சுத்திகரிக்கப்பட்டிரும் போல. இந்த பயலால முழு தேசமும் தீட்டுப்படுதுன்னா அவனை எதுக்கு வச்சிருக்கணும்? அதுவும் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள சில மனிதர்கள் செஞ்ச வேலை, அவங்க ரத்தத்துல கலந்து ரத்தத்தை பாவ கரையாக்கி அது நிமித்தம் தேசமே தீட்டுப்படுமானால் இந்த ரத்தம் எவ்வளவு மோசமானது, இந்த ரத்தம் எவ்வளவு கொடியது. சேம் பிளட்.
பரிசுத்தமாக்கப்படும் போது தேசத்தை பரிசுத்தமாக்க முடியுமா முடியாதா? அது பாவம் செய்யும் போது தேசத்தை தீட்டுப்படுத்துமானால், அது பரிசுத்தமாக்கப்படும் போது தேசம் பரிசுத்தமாக்கப்பட முடியுமா முடியாதா? நிச்சயமாய் முடியும். But I am talking about the negative side of human blood. மனித இரத்தத்தின் தீமையான பகுதியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, இந்த இரத்தம் அந்த தேசத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு துரத்தியே விடுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். ஜெரேமியா சாப்டர் 19 verse 4, 19:4. அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும், அதுக்கப்புறம் வாசிங்கன்னா, நான் இந்த தேசத்தை விட்டு அவங்கள நான் என்ன பண்ணேன்? துரத்தி விட்டேன். குற்றமில்லாதவர்களுடைய இரத்தத்தை பூமியிலே சிந்த பண்ணுவது. இதை யார் செஞ்சா? இஸ்ரவேல் ராஜாக்கள், இஸ்ரவேலின் பிரபுக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் அவங்கள கொண்டு போய் வச்ச இஸ்ரவேல் தேசத்தில் உட்கார்ந்து அகம்பாதமா, திமிரா, குற்றமில்லாத ஏழை எளிய ஜனங்களுடைய இரத்தத்தை என்ன பண்ணாங்களாம்? சிந்துனாங்களாம். நியாயம் தர்மம் அங்கே இல்லை. அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது. ஏழை பாழ ஜனங்களுடைய நியாயத்தை புரட்டி அவர்களை வஞ்சித்து அந்த தேசத்தின் ராஜாக்களும் பிரபுக்களும் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களும் குற்றமில்லாதவர்களுடைய இரத்தத்தை சிந்தனபடினால இந்த தேசத்திலேயே நீ இராதபடிக்கு உன்னை நான் என்ன செஞ்சிட்டேன்? விரட்டி சொன்னபடி செஞ்சாரா இல்லையா? செஞ்சிட்டார். பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக அவ்வளோ பேரையும் அனுப்பிட்டாரு. ஏன்? குற்றமில்லாதவர்களுடைய இரத்தம் இஸ்ரவேல் தேசத்தில் சிந்தப்பட்டது. உங்கள் ரத்தம் அழுக்கடைஞ்சது மாத்திரமல்லாமல் ரத்தம் துமிரி ஏறி குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை சிந்துற அளவுக்கு போனீங்கன்னா உங்களை பூமியில் இராதபடிக்கு, தேசத்தில் இராதபடிக்கு அந்த ரத்தம் என்ன செய்யுமா? இது வந்து நீதி, இது வந்து சட்டம், தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. நீங்களாம் உம்முன்றுங்க. ஏன்னா இப்போ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பாத்ரூம் போனால் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். இது உங்களுக்கும் எனக்கும் உரியது அல்ல. இது பாவிகளுக்குரியது, அக்கிரம செய்கைக்காரருக்குரியது. ஜபத்தை தடை செய்து தேசத்தை தீட்டுப்படுத்துது, தேசத்திலே வாழ முடியாதபடிக்கு அடிமையா துரத்துது. எது? எது? மனிதனின் பாவ ரத்தம். மனிதனின் பாவ ரத்தம். ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒரு பாவம் கூட செய்யாத ஒரு ரத்தம். ஹல்லேலூயா. உங்கள் பிளட்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு வியாதி வந்துன்னா டாக்டர்கிட்ட போனால் உடனே டாக்டர் என்ன தான் சொல்லுவார்? ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. என்ன வியாதின்னு போனாலும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு பிளட் டெஸ்ட்டு? ஏன்னா பிளட்டில் கை வச்சா வண்டவாளம் பூரா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரே வயிற்று வலின்னு டாக்டரை கொண்டு போவோம். பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவர் சொல்கிறார் 60% இந்த பிளட்டில் ஆல்கஹால் தான் இருக்குது. 60% பிளட்டில் ஆல்கஹால் தான் இருக்குன்னா அப்புறம் வயிற்று வலி வராமல் வயிற்று வலி மட்டுமா வரும்? உனக்கு எல்லா வலியும் வரும். ரத்தத்தில் ஆல்கஹால்னால் என்னென்னு தெரியலையாக்கா? சாராயம். பக்கத்தில் கேட்காங்க, ஆல்கஹால்னா என்ன? கவனி. சரி, தெரியாமல் இங்கிலீஷில் பேசிட்டேன். டாக்டர் சொன்னார் பார்த்தீங்களா, அதே டைமில் சொல்லிட்டேன். சாராயம் கலந்துருக்கு உன் ரத்தத்தில். 60% சாராயம் தான் இருக்குது. அப்போ அந்த பிளட்டு அப்படி ஒரு பிளட்டு ஓடிச்சுன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு எப்பவுமே போதையாக தான் இருக்கும். வயிற்று வலி, அங்கே வலி, இங்கே வலி, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் உன் பிளட்டு ஒரு சொட்டை கொடுத்தா உன் வண்டவாளத்தை பூரா டாக்டர் லேபில் கொடுத்து எரிஞ்சிருவார். ஆமாம், நீ என்னத்தை குடிச்ச, நீ என்னத்தை சாப்பிட்ட, நீ என்னத்தை பண்ண வச்ச போனவன் எல்லா பிளட்டிலேருந்து உன் வண்டவாளத்தை பூராத்தையும் அங்கே ரிப்போர்ட்டில் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துருவார். நான் இப்போ ஜோம் பண்ணி ஆண்டுகிட்ட ஒரு மிஷின் காட்டிகிட்டு இருக்கேன். சபையில் ஒரு மிஷின், பிளட் டெஸ்ட் மிஷின், ஆவிக்குரிய பிளட்டை டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷினை கொண்டு வந்து சபையில் வச்சு உள்ளே வரும்போதே எல்லாரும் ஒவ்வொரு சொட்டு ரத்தம், அந்த ஆவிக்குரிய ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா என்னைக்கு இவன் என்ன சேட்டை பண்ணா, என்ன அக்கிரமம் பண்ணா, என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் அவுட் வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் பிளட் ரிப்போர்ட். ஸ்பிரிச்சுவல் பிளட் ரிப்போர்ட். சிந்தனையில் என்ன யோசிக்கிறா, எவனை எப்படி கெடுக்க,
எவ ஸ்தோத்திரம். ஆமாம், சிந்தனையில் செஞ்ச பாவம், கையில் செஞ்ச பாவம், கண்ணில் செஞ்ச பாவம், ஆமாம், எல்லா பாவத்தையும் இந்த ரத்தத்தில் என்னென்ன பாவம் கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ரிப்போர்ட் ஒன்று எடுத்தோம்னா, அடே அப்பா, அந்த லிஸ்ட்டை கண்கொண்டு என்ன செய்ய முடியாது. ஆனால் வர்றவா அப்படியே வெள்ளச்சலை கட்டி போய் ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்னே உள்ள வருவா. ஐயோ, அவள் ஆராதனை நடத்தும் போது துள்றதையும் குதிக்கிறதையும் பார்த்தா அவள் ரத்தம் ரொம்ப சுத்தம் மாதிரியே தெரியும். ஆனால் அந்த மிஷினில் அவள் ரத்தத்தை விட்டு வெளியே எடுத்து ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், அட பாதவத்தி, இன்னைக்கு காலையில் கூட ஒரு குடும்பத்தை கெடுக்கிற வார்த்தைகளையெல்லாம் நீ பேசிட்டு வந்திருக்கியே அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லும். டாக்டர் சொன்னார், ரத்தத்தை கொடுத்ததுக்கு ரிப்போர்ட் சொல்லுது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறேன். கர்த்தர் என் பரிகாரி, அவர் என்னை குணமாக்குவார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் பிளட் ரிப்போர்ட். பிசாசு ஏசிட்ட வாரான், உங்களை நான் அதில் பிடிச்சிருவேன் இதில் பிடிச்சிருவேன். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் அவன் சரக்கு ஒன்று என் ரத்தத்தில் இல்லை, என் ரத்தம் சுத்தமாக இருக்குது. பிசாசு பார்க்குறான், இயேசுவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல, இவரை நிறுத்த முடியல, அடக்க முடியல. காரணம், ஏன் சரக்கு ஒன்று இவர் ரத்தத்தில் இல்லை, இவரை வழி இல்லை. ஆளை போட்டு ஆளை கொன்னாதான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். எருசலேமிலே இந்த ஆள் பரிசுத்தமாக வாழ்ந்து எருசலேமை சுற்றி வருகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார், எல்லா நோய் நொடியை சுகமாக்குகிறார், நீதியை செய்கிறார், நன்மை செய்கிறார். இவரை அடக்க முடியல, நிறுத்த முடியல. ஏன்னா அவர் ரத்தம் சுத்தமாக இருக்குது. என்ன செய்ய? ஆளை கொன்று ரத்தத்தை வெளியெடு, ஏனென்றால் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசு தன்னுடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் மனுக்குலத்திற்காக சிந்தி தீர்த்து தம்முடைய ஜீவனை கொடுத்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் 3 வேலை செய்கிறது. பாவம் செய்த மனித இரத்தம் 3 விளைவுகளை உண்டாக்குகிறது. 1, ஜெபத்தை தடை செய்கிறது. 2, தேசத்தை தீட்டு, 3, தேசத்தை விட்டே துரத்தி அடிக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் 3 காரியம் செய்கிறது. நம்பர் 1, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வேலையை செஞ்சு வைத்திருக்கிறது. 9:12 எபிரேயர் வாசிக்க பாப்போம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம், நித்திய மீட்பு. இங்கிலீஷ்ல எட்டர்னல் ரிடம்ஷன், நித்திய மீட்பு. ஸ்தோத்திரம். ஆமா, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய இரத்தத்தினால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எப்படி சொல்லிக் கொடுக்க, நித்திய மீட்பை உண்டாக்கிட்டார். அப்படின்னா எப்படி தெரியுமா? ஆமாம், நிரந்தரமான மீட்பு அப்படின்னா எப்படி தெரியுமா? ஸ்தோத்திரம். இப்போ நாளைக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வருவீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நெய்ச்சோறும் சிக்கனும் கொடுக்கணும்னு நான் பிரியப்படுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குமான்னு தெரில. நாளைக்கு உங்களுக்கு நெய்ச்சோறும் சிக்கனும் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் நெய்ச்சோறும் சிக்கனும் நாளைக்கு மத்தியானம் கொடுக்கணும்னா இன்னைக்கு நைட்லேருந்து நான் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நாளைக்கு 11 மணிக்கு நான் அரிசி வாங்கினா, 12 மணிக்கு சிக்கன் வாங்கினா நெய்ச்சோறு ரெடி ஆகுமா? சிக்கன் குழம்பு ரெடி ஆகுமா? நடக்காது. அப்போ நாளைக்கு மத்தியானம் நெய்ச்சோறும் சிக்கனும் இந்த சர்ச்சில் இருக்கணும்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் வாரன்ட்டு வராமல் போவாங்களோ தெரியாது, எத்தனை பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்களோ தெரியாது. ஆனாலும் வர்றவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? நெய்ச்சோறும் சிக்கனும் கொடுக்கணும்னு நான் நினச்சேன்னா காலையிலே ஆயத்தமாகணும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டி வைக்கணும், ஒரு ஆள் கறியை போய் வாங்கணும், ஒரு ஆள் அடுப்பை பற்ற வைக்கணும், ஒரு ஆள் தண்ணி கொண்டு வரணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு முன் ஆயத்தமான வேலைகளை எல்லாம் செய்து முடித்தால்தான் ஜபம் முடியும் போது 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ என்ன செய்ய முடியும்? 50 பேர் 100 பேர் நெய்ச்சோறும் சிக்கனும் சாப்பிட முடியும். இது ஒன்றுமே வேலை நடக்காமல் பிளேட்டை போய் நீட்டினா அங்கே நெய்ச்சோறு விழுமா? கரண்டியில் சிக்கன் கோரி வைக்க முடியுமா? முடியாது. அதுபோல் இயேசு
கல்வாரி சிலுவையிலே மீட்பு என்ற ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போய் அந்த மீட்புக்குள்ள கையை விட்டா ரட்சிப்பு என்ற ஒன்று அவர்களுக்குள்ளே இறங்கி வரும். அவன் ஒரு முஸ்லீமா இருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிச்சு கையை உயர்த்தினா அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அவன் இந்துவா இருக்கலாம், அவன் புத்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், அவன் ஒரு சீக்கியனாக இருக்கலாம், அவன் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி கையை நீட்டி அந்த மீட்புக்குள்ள கையை விட்டா அவனுக்கு அங்கிருந்து ரட்சிப்பு இறங்கி வரும். இதுதான் ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிற நித்திய மீட்பு. அல்லேலூயா. தேவன் கல்வாரி சிலுவைக்கு போய் பாவமே செய்யாத தன் பரிசுத்த இரத்தத்தை பிச்சி பிச்சி அவர் உடம்பை எடுத்தாங்க. சொட்டு சொட்டா அவருடைய ரத்தம் வெளியே வந்து இந்த பூமியிலே விழுந்ததுனால நித்திய மீட்பு என்ற ஒன்று உண்டாகியிருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினால் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு கால்நடையா நடக்கிறாங்க. தன் வாயில இங்கிட்டு ஒரு கம்பியை குத்தி இங்கிட்டு அந்த கம்பியை உருவிடுறாங்க. ஏன்? என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பிள்ளை ஒன்று நடக்க முடியாம வீட்டில் இருக்கு, என் பிள்ளை நடக்கணும் சாமி, அதனால நான் உனக்கு நடந்து வாரேன். என் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு கை இல்லாமல் போச்சு, அதுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், அதுக்காக நான் என் முடியெல்லாம் சாமிக்கு தாரேன். ஸ்தோத்திரம். முடிய கொடுக்குறாங்க, கால்நடையா நடக்கிறாங்க, குளிர்ல எழும்பி ஸ்தோத்திரம் குளிக்கிறாங்க, தங்களை வருத்தி கொள்கிறார்கள். எப்படியாயிலும் இந்த பாவம் தொலையுமா, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகாதா என்று எவ்வளவோ விலைக்கிரயம் செலுத்துகிறார்கள் பெருங்கூட்ட ஜனங்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு அத்தனை விலைக்கிரயத்தையும் சிலுவையில செலுத்தி நித்திய மீட்பு என்ற ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எவர்களெல்லாம் இந்த இயேசுவை விசுவாசிச்சு எனக்கு இந்த விடுதலை வேண்டும், ரட்சிப்பு வேண்டும், பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை பரிசாய் கொடுக்கும்படியாக, இலவசமாய் கொடுக்கும்படியாக இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த இரத்தத்தை விசுவாசிச்சதுனால இன்னைக்கு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதாவது பணம் கட்டினீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு ஆள் ரட்சிக்கப்படனா 10,000 ரூபா, ஞானசானம் கொடுக்கணும்னா 5,000 ரூபா, திருவிந்து வாங்கணும்னா 1000 ரூபா, அப்படி ஏதாவது சொன்னாங்களா? இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். அவர் அதற்கான விலைக்கிரயத்தை தம்முடைய இரத்தத்தில் சம்பாதித்து வைத்தார். ஒரு பாவமும் செய்யாமல் தன் இரத்தத்தை பரிசுத்தமாய் காத்து, தன் இரத்தத்தை சுத்தமாய் காத்து, அந்த சுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நித்திய மீட்பு என்ற ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த பூமியில எந்த மனுஷனா, கிறிஸ்தவனோ, இந்துவோ, முஸ்லிமோ, சீக்கியனோ, ஜெயின மதத்தவனோ, எவனோ எவளோ, இயேசுவே உங்க இரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டா அந்த நித்திய மீட்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் அந்த மனுஷன் மேல இறங்கி விழுந்தா அவனுடைய மொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டு அவன் இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவனாய் மாறிவிடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் இரத்தம் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற நித்திய மீட்பு. ஸ்தோத்திரம். நம்பர் 2, இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன தருகிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த முதல் பாயிண்ட்டுக்கு நான் இன்னொரு வசனம் சொல்றேன், இப்போ வாசிக்க நேரம் இல்லை. 1 பேதுரு 1:19 குறிச்சுக்கோங்க. இரண்டாவதாக இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அங்க மீட்பை பார்த்தோம், இங்க இன்னொன்னு பார்க்கிறோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல சொன்ன நித்திய மீட்பு, இப்ப சொல்றேன் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு அதிகாரம் வேணும். எல்லாராலையும் பாவத்தை இயேசு தன்னிடத்தில் கொண்டு வந்த பாவத்தை மன்னிக்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் ஒருத்தருக்கு தானே அதிகாரம் உண்டு, நீர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம்? ஹே, நான் தான்ப்பா அந்த தேவன். உன் கண்கள் திறக்கப்படட்டும்.
தேவன் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அப்படியே அந்த பூமியில நானும் பரிசுத்தமா வாழ்ந்தேன். இயேசு கிறிஸ்துவ போல பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதனையோ ஏன் ஒரு தெய்வத்தையோ நீங்க காட்டுங்க, நான் சவால் விடுறேன். இந்த முழு பூமியில எந்த மனிதனா இருந்தாலும் எந்த கடவுளா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ போல பரிசுத்தமா வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பே. வெக்கம் இல்லாம என் ஜாமிக்கு 2 முன்னாடி என் ஜாமி வெண்ணையை திருடி திணிச்சு அப்படின்லாம் கதை சொல்லிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டுவதற்கு முழு ரோம சாம்ராஜ்யமும் எழுமி நின்றது. இயேசு கிறிஸ்துவ ஒரு குற்றம் கூட சாட்ட முடியவில்லை. அதனால தீர்ப்பு கூறினவனே தன் கைகளை தண்ணீரினால் கழுவி இந்த குற்றமற்ற இரத்தத்தினால எந்த பாதிப்பும் எனக்கு வராமல் இருப்பதாகன்னு கையை கழுவினான். அப்பேற்பட்ட இரத்தம் நித்திய மீட்பை உண்டாக்கினது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஏங்க, பாவத்தை தொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை, அப்படியே அதிகாரம் திருப்பிக்கும், நீங்க பிசாசின் மேல அதிகாரம் செலுத்துகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. உங்க ரத்தத்துல பாவம் இல்லைன்னா உன் ரத்தம் ஈஸியா பிசாசை டேக்கிள் பண்ணும். உள்ள ஓடுற ரத்தத்தை பிசாசு ஆவிக்குரிய மனுஷனை அப்படி உன்னை உள்ள ஸ்கேன் பண்ணும்போது அங்க பாவமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உனக்கு நடுங்க ஆரம்பிக்கும். உன் ரத்தத்துல பாவ கரை இருந்ததுன்னா அவன் கொஞ்சம் விளையாட தான் செய்வான். ஆனால் உன் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, உன் ரத்தம் பரிசுத்தமா இருக்குது, உன் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தோட கலந்து ஓடுதுன்னா உன்னை பார்த்த மாத்திரத்தில் பிசாசு பயப்படுவான். ஏன்னா இவன் என்ன கீழே போட்டு என் தலையை நசுக்கி விடுவான் என்ற பயம் பிசாசுக்கு. இயேசுவின் ரத்தத்தை தியானிக்க தியானிக்க பிசாசின் மேல நமக்கு ஜெயம் உண்டாகும். அவருடைய ரத்தம் நித்திய மீட்பை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அதனிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் உண்டாக்குகிறது. கடைசியா நான் உன்னை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், ஆனால் சொல்லுங்க, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க. ஆமா, அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அந்த ரத்தம் என்ன பண்ணுதான்? உங்களுக்கு மீட்பை கொடுத்தது மட்டுமல்ல, உங்க பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, இப்போ அந்த ரத்தம் உங்களை என்ன செய்தான்? நீதிமான் ஆக்கிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இது லேசான ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. இது லேசான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க அவருடைய ரத்தத்தை தியானிக்க தியானிக்க நீங்க யாரா மாறிட்டு இருப்பீங்க? நேத்து வரைக்கும் பிசாசு என்னை குற்றப்படுத்தலாம், ஆனா அந்த வெளிப்பாடு உண்டானதுக்கு அப்புறம் பிசாசு எனக்கு முன்பதாக நிற்க முடியாமல் நடுங்கி ஒளிந்து மறைந்து ஓடுகிறான். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்கிற வெளிப்பாடு என்னை பலவானாய் மாற்றுகிறது, அவன் மேலே ஜெயம் எடுக்க உதவி செய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சது? ஒரு பாவம் செய்யல, ஆனாலும் பிசாசு இந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ பாவி. அது எப்படி இந்த பிள்ளை ஒன்றும் பாவம் செய்யலையே? நோ நோ நோ, அப்பா செஞ்சார். அவங்க அம்மா, அவங்க அப்பா அம்மா செஞ்சது அவங்க அப்பா, இவங்க அப்பா மேல, அவங்க அப்பா செஞ்சது இவன் மேல. பிசாசு அந்த ஜென்ம பாவத்தை குறித்து உரிமை பாராட்டும் போது பிள்ளைகள் மேல அந்த பாவம் இருக்கு. எப்படி இருந்தது? பிள்ளை பாவமே செய்யலையே, சின்ன பிள்ளையாச்சே. இல்ல, அவங்க அப்பா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம். அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி பாவம் வந்தது? அண்ணா உட்காந்துருக்கா கண்ணாடி போட்டு, அவங்க அம்மா செஞ்சது இவங்க மேல பாவம், இவர் செஞ்சது, இவர் செஞ்ச பாவம் அவங்க அம்மா செஞ்சது, அவங்க மேல உள்ள பாவம் அவங்க அப்பா அம்மா செஞ்சது, அவங்க மேல உள்ள பாவம் அவங்க அப்பா அம்மா செஞ்சது, அவங்க மேல உள்ள பாவம் அவங்க அப்பா. இப்படியே போனா யார் செஞ்ச பாவம்? ஆதாம் செய்த பாவம் இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற பிள்ளைகள் மேல பலன் செய்கிறது என்று பிசாசு என்ன பண்றான்? குற்றப்படுத்துறான். ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்து ஜென்ம பாவமோ கர்ம பாவமோ இல்லாமல் பரிசுத்தமா வாழ்ந்து அந்த விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தினபடினாலே அதை விசுவாசிக்கிறவர்கள், அதை தியானிக்கிறவர்களை அந்த இரத்தம் பாவ மன்னிப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, நீதிமானாகவே மாற்றுகிறது. அல்லேலூயா. பிசாசு பாவம் செய்யாத ஒரு ஆளை பாவின்னு சொல்லுவான்னா,
இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது நீதி செய்யாத ஒரு ஆளை இயேசுவின் ரத்தம் நீதிமானாய் சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆவீங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் நல்லா உள் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது நீ நீதிமானாய் மாறுகிறாய். நீ நீதிமானாய் மாறுகிறாய். பிசாசோ எந்த மனுஷனோ உன்னை பாவின்னு சொல்லி குற்றப்படுத்த முடியாது. உன்னை ஒருத்தன் பாவின்றான்னா அவன் ஐயோ பாவம், ஏன்னா அவன் தான் பிசாசு. அவனை நீ உன் காலின் கீழே போட்டு என்ன செய்ய போற? நசுக்க போற. ஏன்னா அவன் பிசாசு குற்றப்படுத்துகிற அதே வேலையை அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், பிசாசும் உங்களை குற்றப்படுத்த இடமில்லை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை குற்றப்படுத்துவதற்கு வழி இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஏழாவது ஒன்று சொல்கிறேன்னு சொன்ன தெரியுமா? அதான் இதை விட டாப்பு. ஆமாம், ஸ்தோத்திரம். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஆமா, சாபம் பலிக்கும், ஆசீர்வாதம் பலிக்கும் சொல்லுவோம்ல, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒரு விஷயம் நம்ம மேல பலிக்குது. அப்படி பலிக்கிற அந்த விஷயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தேவநீதி. இது ஏழாவது. முதல்ல சொன்னேன், உன்னை நீதிமானா என்ன செஞ்சிருது? பாவம் இல்ல, நீதிமான். இது மனுஷீகம். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், நீதிமான் வேற. அந்த நீதிமானுக்கு மேல இறங்கி வருகிற ஏழாவது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவ நீதி. அல்லேலூயா. ஆமா, இந்த தேவ நீதியினுடைய தன்மையை சொல்லி நான் முடிக்கிறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேல 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. நல்ல கவனிங்க. ஒருத்தன் நீதிமான் ஆகணும்னா நீதியான கிரியைகளை செஞ்சாதான் என்ன ஆக முடியும்? நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் உங்களை என்ன ஆக்குது? நீதிமான் ஆக்குது. அப்படி நீதிமான் ஆகணும்னா இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் நீதிமான் ஆக வேண்டுமானால் நீங்கள் நீதி செய்தால் நீதிமான்கள் என்று பெயர் பெறுவீர்கள். ஆனா ஏழாவது தேவ நீதி என்ற ஒன்று உங்க மேல இறங்கி வரும்போது, மக்கா நீ நீதியே செய்ய வேண்டாம்னு சொல்லல, நீ இதுவரைக்கும் நீதியே செய்யல. ஆனாலும் நீ அந்த இரத்தத்தை தியானிக்கிறபடியினால் இயேசுவின் ரத்தம் உன்னை நீ நீதிமானா மாத்தினது மட்டுமல்ல, உன்னை தேவ நீதியாகவே மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் இயேசுகிட்ட போனேன், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிச்சேன், இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்தாரு, நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதோட நிக்கல. ஏழாவது புது ஆசீர்வாதம் ஒன்று இறங்குது. என்ன தெரியுமா? இயேசு செய்த நீதி எல்லாம் நான் செய்ததாக என் கணக்கிலே ஏற்றப்படுகிறது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் நீதி செய்யல, ஆனா இயேசு செய்த நீதி எல்லாம், இயேசு வாழ்ந்த பரிசுத்தம் எல்லாம், இயேசு செய்த நன்மை எல்லாம், இயேசு செய்த ஊழியத்தின் பலன் எல்லாம் நான் செய்ததாக என்னுடைய கணக்கில் ஏறுது, என் அக்கவுண்ட்ல ஏறுது. அல்லேலூயா. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மையா அப்படிதான் நடக்குது. நமக்கே எவ்வளவு நாள் தெரியல. நமக்கு தெரியாதனால தான் நம்ம பாவின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறவர் அல்ல, நீதிமானாய் மட்டும் மாற்றுகிறவர் அல்ல, நம்மளை தேவ நீதியாகவே மாற்றி விடுகிறார். இந்த தேவ நீதி ஒரு மனுஷனை என்ன தெரியுமா பண்ணுது? அவனை நீதிமானா மட்டும் ஆக்குறது இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் செய்த நீதிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இந்த இரத்தத்தை தியானிச்சா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த இரத்தத்தை தியானம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருமானால் பிசாசு இதை தியானிக்க விடுவானா? ஏங்க நான் சொல்றது 100க்கு 100 சத்தியம். இந்த சபையில் இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஒரு நாளும் போய் பேசினது இல்லை. என் நன்மைக்காகவோ யாரையும் சமாதானப்படுத்துவதற்காகவோ நான் ஒரு நாளும் பேசினதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாய் பேசுகிறேன். நீங்க இதை விசுவாசிப்பீங்கன்னா,
நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் தியானிப்பீர்களானால் நீங்கள் நீதிமானாய் மாறுவது மட்டுமல்ல, தேவ நீதிக்கு உரியவர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். செய்யாத நீதிக்கு உரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா பாவம் செய்யும் போது செய்யாத பாவத்தின் பலனை இந்த பச்சை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தை பிசாசு உண்டாக்கினான். செய்யாத பாவத்தின் பலனை பிள்ளைகள் மேல இறக்குவான்னா, செய்யாத நீதியின் பலனையும் அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற நம்ம தலை மேல இறக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஒரே மனுஷனுடைய மீறுதல். அந்த மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம் என்ற ஒரு மனுஷனுடைய மீறுதல், கீழ்ப்படியாமையினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒரே நீதியினாலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ஒருத்தன் பாவம் செஞ்சான், அதனால அவன் வம்சத்துல வந்த மனுக்குலமே பாவிதான் முத்திரை குத்தினான் பிசாசு. இயேசு அந்த முத்திரையை மாத்தி குத்தினாரு. ஒருத்தன் நீதி செய்தேன், மனுஷனா பிறந்து இயேசு என்கிறானா, ஒருத்தன் நீதி செய்தேன், என்ன விசுவாசித்து என் நாமத்தை நம்பி என் பிள்ளைகளாய் வருகிற ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மட்டுமல்ல, நீதியின் பலனை பெறும்படியாக நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய ரத்தத்துல நமக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை வச்சிருக்காரு, எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். பிசாசின் சரக்கு உங்க மேல பலன் செய்யாதபடிக்கு உங்களை பூரணமாய் சுத்திகரித்து, நீங்கள் நீதியே செய்யவில்லை என்றாலும் நீங்கள் ஏராளமான நீதி செய்வதற்குரிய பலனை உங்க தலை மேல இறங்க பண்ணுவதற்கு இந்த இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. 18ஆம் வசனம் வாசிங்க, அதை விட சூப்பரா இருக்கும். 18 வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு இந்த 10வது மாதம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை தியானிக்க அது உங்களை மீட்புக்குள்ள கொண்டு வருவது மாத்திரமல்ல, அது உங்களை பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அது உங்களை நீதிமானாய் மாற்றுவது மட்டுமல்ல, உங்களை தேவ நீதியாகவே மாற்றி விடுகிறது. நீங்கள் செய்யாத நீதியின் கிரியைகளுக்கு உரிய பலனை பெற்று அனுபவிப்பதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நீங்க 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, 100 பேருக்கு சாப்பாடு செய்யாமலே அந்த புண்ணியத்தை, அந்த விசுவாசம், அந்த இரத்தத்தின் தியானம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது. விசுவாசிச்சா உனக்கு அது பலன் செய்யும். அது எப்படி? அப்ப உனக்கு இல்ல, வெளியே போ. அது எப்படி இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும்? உனக்கு பாவ மன்னிப்பு இல்ல, வெளியே போ. அது எப்படி இயேசுவின் இரத்தம் என் நீதியை என்ன நீதிமானா மாற்றும்? உனக்கு அது மேல விசுவாசம் இல்லைன்னா வெளியே போ. உனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல. என்னால விசுவாசிக்க முடியல ஆண்டவரே, இதெல்லாம் பைபிள்ல சொன்னது உண்மையா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய நல்ல தேவனையா நம்ம ஆராதிக்கிறோம், இவ்வளவு அன்புள்ள தகப்பனையா நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் தான். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா எல்லாத்தையும் செய்யும் போது அவர் பரம தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய நீதியை தன் பிள்ளைகள் மேல வைத்து அவர்களை நீதிமானாய் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, தன்னுடைய நீதியினால் உண்டான பலன்களை தன் பிள்ளைகள் தலை மேல இறக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க இரத்தம், நித்தியத்தில் சேர்ப்பது உங்க இரத்தம். அவருடைய இரத்தம் நம்மளை நீதிமானாய் மாத்துகிறது. அந்த இரத்தத்தை தான் அவர் கிருபைன்னு பாடியிருக்கிறாரு. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. இரத்தமே, 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 இரத்தமே. கிருபையால் நிலை நிற்கிறோம்,
மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆபேலின் ரத்தம் தன் சகோதரனை அழிக்கும்படி பேசியது, ஏன்னா அது மனுஷ ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் அழிவுக்கு உரியவனுக்காக பரிந்து மன்றாடி ஜெபித்தது, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அவருடைய ரத்தத்தை தியானிக்க தியானிக்க உங்க இருதயத்தை பஞ்ச போல வெண்மையாய் மாற்றி, உங்க பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி, உன்னை நீதிமானாய் மாற்றி, நீதி செய்யாத நீதிக்கு பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் பிசாசின் மேல் ஜெயம் எடுப்பீர்கள். Where heaven draws near, voices of praise casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.